ஹாய் ஹலோ வெல்கம் டு சீதாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முட்டை சட்னி வந்து நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் கூட நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு தவா சட்டியில் நம்ம வந்து பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். அது கூட பச்சை மிளகா, அது ஒரு 3, 6, 4 நம்ம போட்டுக்கலாம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதை 4ஐயும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்குறதுக்கு விடணும். நார்மல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு நல்லா ரொம்ப கருக்கிடாமல் நீங்கள் நல்லா வந்து அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அது வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, லைட்டாக வந்து சால்ட்டு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போடுறவங்க கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் உப்பு போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நமக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணணும், துண்டு துண்டாக நறுக்கி நல்லா பொடி பொடியாக நறுக்கி நம்ம வந்து அதில் சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, 2 முட்டையை, உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டையை நீங்கள் அதில் உடச்சி ஊற்றுங்க. ஸோ உடச்சி எல்லா முட்டையும் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான சூப்பரான சுவையான முட்டை சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.